வாழ்க்கை மிக கடினமானதுதான். அது எந்த அளவு கடினமோ அந்த அளவிற்கான வெற்றி அங்கேதான் காத்து கொண்டிருக்கிறது என்று கூறி தன் வார்த்தைகளுக்கு தன் வாழ்க்கையே உதாரணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றவர் என்றால் மிகையாகாது. விதியை வெல்லும் மதி என்று கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட மதிநுட்பத்தினால் தன் விதியை பற்றி கவலைப்பட்டு முடங்கி கிடக்காமல் சமுதாயத்தின் விதியை மாற்றி போட முனைந்தவர்தான் நம் இன்றைய பதிவின் கதாநாயகன் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலத்தை வென்ற மிகப்பெரிய ஆச்சரியக்குறி. 1942 ஜனவரி 8 பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் மாகாணத்தில் பிறந்தவர். அதாவது கலிலியோ மறைந்த 300வது நினைவு தினம் அன்று பிறந்தார். அவரது நினைவு தினத்தில் பிறந்ததினால் தான் என்னவோ அவரது கோட்பாடுகளான இயற்கை மற்றும் நவீன அறிவியல் பக்கம் இவரது பார்வையும் சாய்ந்தது. இவரது தந்தை ஒரு மருத்துவர், இவரது தாயார் தத்துவவியல் பட்டதாரி. இவர்கள் வசித்து வந்த வட லண்டன் பகுதியில் 2வது உலகப் போர் ஏற்பட்ட காரணத்தினால் ஆக்ஸ்போர்டை நோக்கி குடிபெயர்ந்தார்கள். அங்கே சென்ட் ஆல்பபெட் பள்ளியில் இவர் சராசரி மாணவனாக திகழ்ந்து வந்தார். இவரை டாக்டராக்க விரும்பினார் தந்தை. ஆனால் இவரது கணிப்போ கணிதம் பக்கமே சென்றது. ஆக்ஸ்போர்டில் கணிதம் படிக்க இயலாது என்ற காரணத்தினால் இயற்பியலில் சேர்ந்தார். அங்கே இளங்கலை பட்டமும் முடித்தார். ஆக்ஸ்போர்டில் அண்டவியல் தொடர்பான எந்த ஆராய்ச்சிகளும் நடைபெறாத காரணத்தினால் 1962 அக்டோபர் மாதம் கேம்பிரிட்ஜில் முதுகலை பட்டம் சேர்ந்தார். அங்கே அண்டவியலை உருவாக்கியவர்கள் ஒருவரான டென்னிஸ் சீமா இவருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். கணித பயன்பாடு மற்றும் கோட்பாடு, அண்டவியல் ஆராய்ச்சி, ஐன்ஸ்டீனுடைய புவி இயக்கவியல் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்ததனால் அந்த துறைகளை தேர்ந்தெடுத்து இவர் அங்கே பயின்றார். இவரது 21வது வயதில் ALS அதாவது ஆமியோட்ரோபிக் லாட்டரல் ஸ்க்லரோசிஸ் என்ற ஒரு நோயினால் தாக்கப்பட்டார். இது உயிரை கொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோய். அதாவது இந்த நோய் தாக்கப்பட்டவரது தசைகள், நரம்புகள் ஒன்றாக முடக்கப்பட்டு அவரது உள்பாகங்கள் அனைத்தும் செயலிழந்த பிறகு 1 அல்லது 2 ஆண்டுகள் அந்த நோய்வாய்ப்பட்டவர் உயிரிழப்பார் என்பதே இந்நோயின் பண்பு. அன்றைய காலகட்டத்தில் இந்த நோய்க்கு மருந்துகள் ஏதும் கண்டுபிடிக்காத காரணத்தினால் பொதுமக்கள் போராட்டங்கள் இறங்கினர். அப்போது ஏற்படுத்தப்பட்ட ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் மிகவும் பிரபலமானது. சதா நேரமும் மருத்துவ ஆலோசனையின்படி இருந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் ஏற்பட்ட இவரது வாழ்க்கையில் மருத்துவர்கள் கூறிய பதில் மிகவும் இடியை தாக்கியது. 2 ஆண்டுகளுக்கு மேல் இவரால் உயிருடன் இருக்க முடியாது என்ற பதில் அவரது குடும்பத்தையே உலுக்கியது. அப்போதும் இவர் நம்பிக்கை தளராமல், எனது மூளை தோய்ந்து விடாது, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று தனது தந்தைக்கு நம்பிக்கை ஊட்டினார். 1966 கோட்பாடு இயற்பியலில் டாக்டர் பட்டம் பெற்ற இவர் அண்டவியல் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்தார். என்னுடைய நோக்கம் மிகவும் தெளிவானது. இது ஏன் இப்படி இருக்கிறது, அது ஏன் இப்படி இருக்கிறது, இது இப்படி இருந்திருந்தால் என்னவாக மாறியிருக்கும் என்பதை புரிந்து கொள்வதே எனது ஆராய்ச்சியின் நோக்கம் என்று கூறினார். பிரபஞ்சம் அணுக்களால் மோதி உண்டான சிறு துகள்களால் ஆனது. இது மிகவும் விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஒரு காலகட்டத்தில் இது மிகவும் சுருங்கவும் தொடங்கும். அப்போது மக்கள் இனம் இதில் அழிய தொடங்கும். ஆகவே பூமியை விட்டு வேறு ஒரு கிரகத்தை நோக்கி நாம் பயணிக்க முன்னேற்பாடாக இருக்க வேண்டும் ஆகிய கருத்துக்களை முன்வைத்தது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. மத்திய ஆப்பிரிக்காவின் போஷாங்கோ இன மக்களின் நம்பிக்கையான ஆதியில் இருள் என்கின்ற கும்பா கடவுள் வாழ்ந்து வந்ததும் அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதினால் வாந்தி எடுத்த போது சூரியன் மற்றும் விலங்குகளும் ஒவ்வொன்றாக உருவாகியதும் அவர்கள் நம்பிக்கையாக கொண்டாடி வருகின்றனர். அத்தகைய நம்பிக்கையை வைத்து இவர் எழுப்பிய பல கேள்விகள் மக்களை திரும்பி பார்க்க வைத்தது. அப்படி என்றால் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இந்த பிரபஞ்சம் தொங்கிக் கொண்டிருக்கின்றதா? பிரபஞ்சம் நிலைத்து இருக்குமா? பிரபஞ்சம் என்றாவது அழியுமா என்ற கேள்விகள் அனைவரையும் ஒரு கணம் யோசிக்க வைத்தது. கிரேக்க ஆராய்ச்சியாளர் அரிஸ்டாட்டில் பிரபஞ்சம் எப்போதும் நிலைத்திருக்கிறது, பூகம்பம் மற்றும் வெள்ளம் போன்ற காலகட்டத்தினால் தொடக்க கால நாகரிகத்தை நோக்கி மனித சமுதாயம் அடியெடுத்து வைக்கின்றது என்று கூறிய கருத்தை எதிர்த்து பொது இயக்கவியல் கோட்பாடு நிலையானது அல்ல, பிரபஞ்சம் விரிவடைகின்றது, ஒரு காலகட்டத்தில் அது சுருங்க தொடங்கும் என்று இவர் கூறிய கருத்துக்களையும் வாதங்களையும் உலகமே வியந்து பார்த்தது. கருந்துகள்கள் குறித்து இவரது கருத்துக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டப்பட்டவை. கருந்துகள்கள் வெறும் வெற்றிடமானவை என்று குறிப்பிட்ட கருத்தை உடைத்து கருந்துகள்கள் வெளியில் பார்க்க தெரியாதவை, ஒரு ஒளி மின்காந்த துளிகளாக உடையவை. இந்த கருந்துகள்கள் மூலமாக நாம் வேறு ஒரு பிரபஞ்சத்துக்கு பயணிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி வைத்தார். 1970 இந்த பார்ட்டிகல்ஸ் அதாவது கருந்துளிகளில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று பெயர் அழைக்கப்பட்டது.
கடவுள் நம்பிக்கை குறித்து இவரது கருத்துக்கள் நம்பிக்கை உடையவருக்கு விரக்தியை கொடுத்தது. அப்படி என்றால் கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? கடவுள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுள் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பு என்ன செய்தார்? கடவுள் இப்போது எங்கே இருப்பார் என்ற கேள்விகள் அனைவராலும் எதிர்க்கப்பட்டன. அப்போது இருந்த பிரான்சிஸ் போப் அவர்கள் இவரிடம் இது போன்ற ஆராய்ச்சிகளை நீங்கள் தவிர்த்தால் நலமாக இருக்கும் என்று கூறிய போது, இது போன்ற ஆராய்ச்சிகள் குறித்து பல புத்தகங்கள் நான் வெளியிட்டிருக்கிறேன், தயவு செய்து வாங்கி படியுங்கள் என்ற பதில் மிகவும் ஆச்சரியமடைய வைத்தது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் குறைகளாக கருதாமல் ஜான் என்பவர் 1965 அவரை திருமணம் செய்து கொண்டார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவருக்கும் ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது என்னவென்றால், ஜான் ஒரு கிறிஸ்டியன் மதத்தை சார்ந்தவர். இவருக்கு மதப்பற்று அதிகமாக இருந்தது. ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு நேர்பட்ட கருத்து இருந்தது. இவருக்கு 3 குழந்தைகள் இருந்தார்கள். இவர்களுக்கு மதம் குறித்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக 1995 மனமுறிவு ஏற்பட்டது. ஜானுக்கு அவரது குடும்ப நண்பர்களுடன் நட்பு ஏற்பட்டதை அறிந்தும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதற்கு அனுமதி அளித்திருந்தது அனைவரையும் வியக்க வைத்தது. மேலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவருக்கு மருத்துவ செவிலியராக இருந்த எலைன் மேசன் என்பவரை காதலித்து மறுமணம் செய்து கொண்டார். இவரது வாழ்க்கை 2007 வரை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. எலைன் மேசன் இவருக்கு ஒவ்வொரு குறிப்பறிந்தும் அவருக்கு தேவையான செயல்களை செய்ததே இவரை ஈர்த்ததாக கருதப்பட்டது. 2007 பிறகு இவரது மனமுறிவு ஏற்பட்டு மீண்டும் ஜானை நோக்கி ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தார். ஜான் எழுதிய டிராவலிங் டு இன்ஃபினிட்டி என்ற புத்தகம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை முழுவதுமாக வரையறுத்திருந்தது. இவரது ஆக சிறந்த படைப்புகளாக டைம் டிராவல், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், பிளாக் ஹோல்ஸ் அண்ட் த பேபி யூனிவர்ஸ், த கிராண்ட் டிசைன், மை பிரீஃப் ஹிஸ்டரி, டிராவலிங் டு இன்ஃபினிட்டி, தியரி ஆஃப் த எவ்ரிதிங், த மூவ் ஆகிய புத்தகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இவரது படைப்புகளிலேயே 35 மொழிகள் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அதிக விற்பனைக்கு உள்ளான சாதனை உருவாக்கியது எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். இது அவரது சுயசரிதை என்பதை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அனன்பர்க் நகரில் இயற்பியல் கணிதத்திற்கான புதிய கோணத்தில் மாணவருக்கு எளிமையாக விளக்குபவர்களுக்கு 6 மில்லியன் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு காட்சி வீதமாக 26 மணி நேரம் ஓடக்கூடிய காட்சியை உருவாக்கி மாணவருக்கு எளிமையாக விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவரது இந்த தமிழ் மொழி அறக்கட்டளை 2000 கோடிகளுக்கு மேல் பதிப்பகம் செய்து இதனை தமிழில் வெளியிட்டது. 1972 இன்ஸ்டிடியூட் ஆஃப் த அஸ்ட்ரானமி அதுல ரிசர்ச் அசிஸ்டண்டா பதவி வகிச்சிருந்திருக்காரு. 1974 ராயல் சொசைட்டில உறுப்பினராக இருந்திருக்காரு. இதற்கு முன்னாடி இங்க உறுப்பினராக இருந்தவங்க யாருன்னு கேட்டா பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களும் சயின்டிஸ்டும் தான் இருந்திருக்காங்க. கலிலியோ, நியூட்டன் போன்றவர்கள். 1977 கேம்பிரிட்ஜிலேயே கிராவிடேஷனல் ப்ரொஃபஸரா பிசிக்ஸ்க்கு வகிச்சிருக்காரு. 1979 ஐன்ஸ்டீனுடைய மெடல் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 1982 கமாண்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பரர் என்ற பட்டத்தையும், 1985 ராயல் சொசைட்டியோட அஸ்ட்ரானமி தங்க பதக்கத்தையும், 1987 நியூ சவுத் வேல்ஸோட பல்கலைக்கழகத்து பதக்கத்தையும், 1988 உல்ஃப் விருதையும், 1989 விக்டோரியா மகாராணி கையால ஹானர் ஆஃப் த கம்பெனியன் விருதும் வாங்கியிருக்கிறாரு. 1991 வந்த ஹாலிவுட் மூவியும், 2014 வந்த த தியரி ஆஃப் த எவ்ரிதிங் என்ற மூவியும் இவருடைய வாழ்க்கையை சார்ந்துதான் இருந்துச்சு. இந்த 2 படங்களுமே அதிக நாட்கள் ஓடி வசூல குவிச்சதுன்னு சொல்லலாம். இந்த 2 படத்தில் நடித்த கதாநாயகர்களுக்கும் ஆஸ்கர் விருது கிடைச்சது. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேல பேராசிரியராக விளங்கி இருந்திருக்காரு. 1985 நிமோனியாவால பாதிக்கப்பட்டு ஜெனீவால இவர் ட்ரக்கியோ கேபிள் அப்படின்ற முறை மூலமா பேச்சு திறனை இழந்திருக்கிறாரு. இவருக்கு ஸ்ப்ரிங் ஜெனரேட்டிங் டிவைஸ் அப்படின்ற கருவி மூலமா தனக்கு பேச்சும் திறகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தன் கண்ண சதைகள் மூலமாக மிஷினை வச்சு இயக்கக்கூடிய இந்த மெத்தடை அவர் செய்ய சொன்னதுனால அவர்கள் மருத்துவர்களும் செய்திருக்கிறாங்க. அது மூலமா வெற்றியும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த முறை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அவருக்கு உதவி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். கலிலியோட நினைவு தினத்துல பிறந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2018 எயின்ஸ்டீனோட நினைவு தினத்துல இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு. தான் நகர முடியாட்டாலும் தான் எதிர்வரும் சந்ததிகள் அனைவரும் தான் கொண்ட கோட்பாடுகளை கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலத்தை வென்றவர் என்றால் மிகையாகாது. போன்ற பதிவுகளை தொடர்ந்து பெறுவதற்கு ஹேமாலயா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.